பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பலனாயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. சங்கீதம் 118 இந்த வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 118 அதிகாரம் பாருங்க. சங்கீதம் 118 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் செய்தியை தொடங்கும் போது என்ன, இது நல்ல நாளா, இது கெட்ட நாளா, இன்னைக்கு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருமா, இன்னைக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட ஜெபிக்கிறவங்களுக்கும் இந்த பாரம்பரிய பேச்சுகள்லாம் இருக்குது பாருங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 118 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அடுத்தது 25 வசனம் பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி இந்த நாளில் ஆசீர்வதிக்கிற பிரியமானவர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அமோகமான விளைச்சல் உண்டாகிற வருஷமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாக நான் மனதார இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். நீங்கள் ஐயோ எனக்கு இத்தனை வருஷமும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கே, எனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே இல்லையே, எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாகவே நடந்துட்டுருக்கே அப்படிங்கிற மனநிலையோடு இன்றைக்கி நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அவர் நல்லதை தான் செய்திருக்கிறாரு. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால உற்சாக மனதோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. உற்சாகம்னா விசுவாசமுள்ள இருதயத்தோடு வார்த்தைகளை கேளுங்க. விசுவாசத்தோடு கேட்கும்போது தான் அது நமக்குள்ள கனி கொடுக்கும். ஆசீர்வாதத்தை நாம் அடைவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. இன்றைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம், ஃபுல்லா வாக்குத்தத்தங்களா நிறைந்திருக்கிற ஒரு அதிகாரத்தை பார்க்க போறோம். ஏசாயா 62 ஒரு அற்புதமான அதிகாரம் பாருங்க. எனக்கு வயசாயிருச்சே, இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிற பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, நீங்க யார் இந்த வார்த்தை கேட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க விசுவாசத்தோட படிங்க. நிச்சயமாய் வெகு சில நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு திருமணமாகும். பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் கருத்தாய் கை கொள்ளுங்க. நிச்சயமாய் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏன்னா நம்ம கைவிடப்படாத நகரம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டோம் பாருங்க. இந்த வார்த்தைக்குள்ள போவோம். ஏசாயா 62 பாருங்க. முதல் வசனம். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பாருங்க, ஃபர்ஸ்டே நம்ம படித்தோம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். இங்கே ரட்சிப்பு எப்படி வருதான்? எரிகிற தீவட்டியை போலவோ, தீய போல வருது. வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பதில் நிச்சயமா இந்த வருஷத்துல உண்டாகுது பாருங்க. அடுத்தது, நீங்க எப்படிப்பட்ட பேர்னால் அழைக்கப்படுவீங்கன்னு பாருங்க. 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஏதோ பேர் சொல்றத சாதாரணம்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா? நான் தோஷம் பிடிச்சவன்னு சொல்றாங்க, நான் ராசி இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோட நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். கர்த்தருடைய கரத்துல நம்ம எப்படி இருப்போம்? ராஜ முடி. அவருடைய சிங்காசனத்துல நம்ம இவ்வளோ அழகா வீற்றிருப்போம்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம், 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி, நீ அநேக தாய்மார் பிள்ளைகளை கெட்ட வார்த்தைகளால பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க. பாழான தேசம் என்னப்படாமலும், நீங்க பாழான தேசம்னு அழைக்கப்பட மாட்டீங்க. கைவிடப்பட்டவன் அழைக்கப்படவே மாட்டீங்க. நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார்.
அடுத்தது பாருங்க, உன் தேசம் வாழ்க்கைப்படும். திருமணமாகாத பிள்ளைங்க இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுங்க. கைவிடப்பட்டவள்னு நான் அழைக்கப்பட மாட்டேன். என்னுடைய தேசம் ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். என்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுங்க. இந்த வருஷம் நிச்சயமாய் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அடுத்தது 5வது வசனம் பாருங்க, திருமணத்துக்கான வசனம். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அல்லேலூயா. அடுத்தது பிசினஸ்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு 8வது வசனம் பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். சத்துருக்கள் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நிச்சயமா சாப்பிட மாட்டாங்க. யாரும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க. உன் பிரயாசத்தினாலாக்கிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அவருடைய கரத்தை கொண்டு உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு சண்டை வரும்போது, கூச்சல் குழப்பம் வீட்டில் இருக்கும்போது, ஏன் தலைமையில சத்தியம் பண்ணு, பைபிளை வச்சு சத்தியம் பண்ணு, உண்மையா சொல்றான், அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறதில்ல நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் பாருங்க. ஆனா கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தமது வல்லமையுள் கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். நீ கைவிடப்படவே மாட்ட, உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னு தம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் மேல அவர் ஆணையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளோ நல்ல தேவன்னு பாருங்க. அடுத்தது 11-12 வாசிக்கிறேன். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். உலகம் எங்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் போய் பிரசித்தப்படுத்துங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய தேசம் இப்படிதான் வாழ்க்கப்படும். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க இப்படிதான் சாப்பிடுவீங்க. ஆசீர்வாதத்தை தான் இந்த வருஷத்துல பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் கருத்தாய் மட்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருங்க. நிச்சயமாகவே உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். நீங்கள் அடுத்த சந்ததியை பார்ப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால நீங்க கைவிடப்படவே முடியாது. என கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் மீது ஆணையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க மறவாம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. இது உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.